கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் தடுப்பில் மோதி விபத்து. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 22 பயணிகள். ஈரோடு பகுதியை சேர்ந்த செந்தில்ராஜ் அப்படின்றவருக்கு 38 வயசாகுது. இவர் அதிகாலையில ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து 22 பயணிகளை ஏத்திக்கிட்டு சேலம் நோக்கி சென்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சேலம் மாவட்டம் சங்ககிரி VN பாளையம் பக்கத்துல இந்த பேருந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓட்டுநர் செந்தில்ராஜாக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால பேருந்தை நிறுத்த முயற்சிக்கும் போது சாலைக்கு நடுவுல இருக்கிற தடுப்பு சுவர்ல போய் பலத்த சத்தத்தோட மோதி நின்னு இருக்கு. இந்த விபத்துல பேருந்துடைய முன்பகுதி முழுக்க சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பேருந்துல இருந்த 22 பயணிகளும் அதிர்ஷ்டவசமா சின்ன காயங்களோட உயிர் தப்பியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. மயக்கமடைஞ்ச ஓட்டுநரை சங்ககிரி அரசு மருத்துவமனையில சேர்த்து முதல் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா தகவல் அறிஞ்ச சங்ககிரி போலீசார் சாலைக்கு நடுவுல இருந்த அந்த பேருந்து அப்புறப்படுத்தி அதுல இருக்க பயணிகளை மாற்று பேருந்துல அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. சாலைக்கு நடுவுல இருக்க தடுப்பு சுவர்ல போய் மோதின இந்த அரசு பேருந்து தொடர்பான CCTV காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.